இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பியாச்சு. எதுக்குன்னா இப்போது 2வது வீடியோ இப்போ வந்து எடுக்க போகிறோம் விலாகு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து எல்லாம் அதுக்கே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக காலையிலேயே ஒரு 8 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். இப்போ 2 பேர் வந்துட்டானுங்க. இன்னும் ஒருத்தன் இருக்கிறான் ஹரிகிருஷ்ணா. அவனை போய் கூட்டிகிட்டு பிக்கப் பண்ணிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிற சஸ்பென்ஸு. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? பாய். எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு வரோம். வரான்னா ஆளே காணும். எங்கே இருக்கிறேன்னே தெரியல. கூட்டு வரதுக்கெல்லாம் நிற்கல. வண்டியில் வந்துட்டு நம்பர் பிளேட்டு ஒரு போல்ட்டு விழுந்துருச்சு. ஒரு போல்ட்டு ரேட் ஒரு போல்ட்டு கீழே விழுந்துருச்சு. அந்த ஒரு போல்ட்டு மாட்டணும்னா வாங்கி மாட்டலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 5 ரூபா தான் காசே தேவைப்படுது. அந்த 5 ரூபாய் கூட வழியில அவங்க பார்த்து சில்லற காசு வேற இருக்கு. ஐயா தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. 2 ரூபா சில்லற காசு இல்லைன்ட்டுக்கிறோம். அரி வேறு இங்கே தான் நிற்க சொல்லிக்கலாம். வரான் தான் வந்து 5 ரூபா கொடுப்பான்னு நினச்சி நின்றுட்டுக்கிறோம். 5 ரூபா ஒரு வழியாக அரி தான் காசு கொடுக்குறான். அவன் தான் வாங்கி கொடுக்குறேன்னு போய் ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். வண்டி ஓட்டிங்க பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லிட்டு வராது. இப்படியே தான் மாற்றி வாட்டு போகிறேன். அரி வரையில வர சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ நேரம் லேட்டுன்னு கேட்டா சொல்றான், என்னமா சொல்றான். வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனும் வண்டி ரெடி எடுத்து அடி நின்றுட்டு ஆகணும். டைம் ஏற்க எடுக்க இவனும் பாரு வண்டி இங்க வண்டி கட்டி எடுத்து பெட்ரோல் காசுன்னு சொல்லிட்டு ஹாய் गाइस, ஹலோ ஜேம்ஸ். ஓ நோ, நின்றா லேட் ஆயிடுச்சுன்னு வண்டி விரட்டி ஓட்டிட்டு கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாம் சொத்து சும்மா ஆயிட்டோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் தான் எப்பயுமோ நான் தான் லேட் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு அதோட गाइस விரட்டி வந்தேன். வண்டி 90ல கேப் எடுத்ததுனால என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வண்டி வைப்ரேட் ஆகி ஒரு போல்ட் பார்த்துக்கோங்க. நம்பர் பிளேட்ல ஒரு போல்ட் விழுந்துருச்சு. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரியணும். ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவு தூரம் வந்துருக்கிறோம். சென்டிமெண்டா பேசக்கூடாதுடா. அடா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வரலாம்னா இவ்வளோ நேரம் பண்ணிட்டுறீங்களாடா. நான் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். முன்னையிலேருந்து இவனால தான் லேட் ஆனது. ஆனா பேச முடிய நிலைமை இல்ல. டேய் உடந்தானே வாங்க கோயிலுக்குள்ள போலாம். என்ட்ரன்ஸ்லயே விநாயகர் சாமியா. நம்ம சாமி கும்பிட்டு ஆல்ரெடி சாமி கும்பிட்டு பக்தியில ஈடுபட்டு பட்டை போட்டோம். வாங்க. பஞ்சமுக விநாயகர், பஞ்சவன் பாரிவஞ்சன் பொசக்தி பார்த்து போகணும். வாடா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இங்க முருகன் சிலை, திருச்செந்தூர் முருகன். இங்கேயும் ஒரு பக்தியில ஈடுபட்டுட்டு நல்லபடியா நடக்கணும், யூடியூப் சேனல் விளங்கணும்ட்டு ஒரு வேண்டுதல் போட்டு முருகரை நினைச்சு ஆரம்பிச்சிடலாம். முருகா என்னடா விளாக்ஸை காப்பாத்து முருகா. பெருசா ரீச் ஆகணும். ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்ல, ரீச் ஆயிடணும். எல்லாம் ஓரளவுக்கு செலிபிரிட்டி ஆகிற அளவுக்கு இருந்துடணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. பக்கத்துல அன்னதானம் போட்டு இருக்காங்க, பொங்கல் போட்டு இருக்காங்க. எடுத்த உடனே போவேன். நாங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க. நம்ம கடைசியா வந்து வாங்கிக்கலாம். ரவுண்ட போயிட்டு வரும்போது டைமிங் கரெக்டா இருக்கும். இதாங்க லாஸ்ட். அங்க என்ட்ரன்ஸ்ல சிவன் சாமி இருக்காங்க. அங்க வந்துட்டு ஒரு குழந்தை கூப்பிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அங்கதான் பொங்கல் தராங்க. நம்ம அங்க போயிட்டு பொங்கல் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஆறுபடை கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டோம். இப்ப மலையேற ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க. என்னடா vlogs. இந்த இடத்துல
வந்து கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக்ல அதனால நான் வந்து எதுக்கு சத்தியமா சொல்றேன், எதுக்கு வந்தோம்னே தெரியல. நான் வந்து vlog ஓபன் பண்ண வந்தோம். இவனுக்கு வந்துட்டு இந்த எதுக்கால இவனுக்கு வந்துட்டு ஏண்டா நீங்க vlog எடுக்க வரேன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் டூர் சுத்தி காமிச்சேன். இது ஏற்காடோட 2வது வளைவு. இது வந்து ஏற்காடு வராங்க. எப்படி வருவாங்க பைக்ல வேண்டாம். ஜோக் இல்லையா லூட் தெரியுமாப்பா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். லூட்டுங்கிறாரு. அதை நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இருந்தாலும் நீங்க எல்லாம் பார்த்துதான் ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க மேல போய் கண்டினியூ பண்றேன். போகடா லவுடிங்கப்பா. இந்த மாதிரி என்னால விட்டு வைப்பேன். சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. நாங்க ஏற்காடு வந்தாச்சு தட்டு மாதிரி. ஆனா மணி அண்ணா 3-2 மணி இருக்கும். 2 மணி இங்க பாருங்க குரங்கு இருக்குது, அங்க பாருங்க மரம் இருக்குது, இங்க பாருங்க எறும்பு வந்து, இங்க பாருங்க கண்டென்ட் பேச சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசுறா கண்டென்ட் எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. இப்ப என்னடா திடீர்னு சவுண்ட் வரலன்னு பாக்குறீங்களா? அது உங்க போன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயும் போல் நம்ம பசங்க வேலையை காமிச்சு விட்டானுங்க. அது என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நானும் கவியும் பாத்தீங்கன்னா பேசிட்டு மைக் ஹரிகிருஷ்ணன்கிட்ட கொடுத்தோம். இப்போ அவரு தான் ஏதோ வந்து தலைவர் தான் ஏதோ வேலையை காமிச்சு விட்டாரு. பட்டன் ஏதோ ப்ரெஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் ஜூமிங்ல கூட காமிக்கிறோம். இவன் பாட்டுக்கு சுத்திட்டு அவனே செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தானா பேசிட்டு இருக்கிறான். மைக்கு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு அதை கூட நோட் பண்ணல. கடைசியில வந்துட்டு நம்ம எடிட்டரு கவி அவன் அதுக்கு மேல இது மைக்குனா அவன் வீடியோ காலர் கொடுத்துட்டான். சரி தாமரை நான் வந்துட்டு ஃபோனில் எடுத்த வீடியோலாம் லேப்டாப்ல ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். சரி வாங்கிட்டு போனவன் என்னன்னா லேப்டாப்பில் மாற்றும் போது வீடியோ வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது அப்படிங்கிறான். ஸ்க்ராட்சே ஆகிடுச்சான். அந்த வீடியோ ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சான். சரி ஸ்க்ராட்ச் ஆனது போக ஃபைலில் போட்டு வச்சானாமா. அப்புறம் வந்து 0K அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா. அப்புறம் அந்த கோயில் வீடியோவும் போயிடுச்சு, ஃபால்ஸில் எடுத்த வீடியோவும் போயிடுச்சு. எங்கடா ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சர்ச்சுக்கு போனோம். ஸோ அந்த வீடியோ மட்டும் தனியாக ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சிருந்தோம். ஸோ அதை நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனந்தம் பொது ஆனந்தம் தரும் ஆலயம் எங்கள் ஆலயம். சங்கமம் அன்பின் சங்கமம். விழிகள் இறந்த பார்வை தெரியும், பார்வை தெரிந்த பயணம் மனங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உதைந்த பகிர்ந்து வளர்க்குமே. நிறைய பிளேஸ் போனோம். கடைசியில் இந்த மைக்கும் வீடியோவும் கோலர் கொடுத்தனால ஸோ ஒரு 2-3 பிளேஸ் எங்களால் வந்து உங்ககிட்ட காமிக்க முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காத மாதிரி நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஸோ எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் vlog வீடியோ வந்து போடுவோம். ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். தென் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். பட் இதனால் கொஞ்சம் கவலையாக இருக்குது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே கொஞ்சம் சொதப்பலாகுது அப்படின்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பெட்டராக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனல் என்னடா vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்க.